ஸோ குட் ஈவினிங் டு ஆல். இப்போ நாம் இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணோம், இந்த ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் எல்லாம் இதை சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஐ லீவ் டு த ரைட். ஸோ இந்த இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே. ஓகே, இன்னைக்கு ரிமைனிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சிம்பிள்ன்றதை நான் உங்களுக்கு விட்டுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கொஸ்டின் நம்பர் 13லேருந்து 15 வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, டிட்டர்மைண்ட் வெதர் த கிவன் கோசெட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஆர் டிஜாயின். இப்போ இந்த ரெண்டு கோசெட் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா இல்லை ஐடென்டிட்டியாக இருக்குமா அப்படின்னு. ஸோ ஐடென்டிக்கலாக இருந்தால் நம்மளுக்கு தெரியும், கே பிளஸ் ஏ ஈக்குவல் டு, இங்கே அடிஷன் பொறுத்தவரை ப்ளஸ் சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ கே பிளஸ் பி ஈக்குவல் டு கே பிளஸ் பி எப்போ சொல்கிறோம்னாக்கா, ஏ இஸ் காங்குரன் டு பி மாட் கேவா இருந்ததுன்னா தென் ஏ, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்கே கேன்றது யாருன்னா 7 சேவ் சப் குரூப். இப்போ இந்த நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக தெரிஞ்சிடும் இதெல்லாம் இருக்குமா இல்லையானு. அதே மாதிரி இதுவும் செக் பண்ணிடுங்க, இதுவும் செக் பண்ணுங்க. நம்ம என்ன ரிசல்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா, நான் ஜஸ்ட் அந்த ரிசல்ட் என்னன்றதை சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ கேஏ ப்ளஸ் கேபி வந்து ஈக்குவல் வந்ததுன்னா இஃப் ஒன்லி இஃப் நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் கே. ஸோ அந்த ரிசல்ட் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இல்லைன்னா அந்த ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் கே, இந்த ரிசல்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இசட் ப்ளஸ் ஏ இன் ஜென்ரலாக கே ப்ளஸ் ஏ. ஓகே, அடிட்டு பொறுத்து குரூப் தான் நம்ம இங்கே அந்த ப்ராப்ளத்தில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஓகே, நவ் இதேமாதிரி இப்போ 13 போட்டுங்க, 14ம் அந்த மாதிரி போட்டுங்க, எது வரைக்கும் போட்டுங்க. நான் வந்து எதை பண்ணலாம்னாக்கா, எது ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் ரைட் த வாட் ஆர் த பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆஃப் த சப் குரூப் ஆஃப் ஜி வென் ஜி இஸ் இசட்4. அந்த என்னென்ன பாசிபிள் சப் குரூப்ஸ் இருக்குன்னா, கண்டிப்பாக வந்து 24 டிவைசஸ் தான் இருக்கும் போது. அதேமாதிரி S4ல வாட் ஆர் த பாசிபிள் சப் குரூப்ஸ், ஆர்டரோட என்னென்ன பாசிபிள் சப் குரூப்ஸ் இல்லை, ஆர்டர் தான் கேட்குறாங்க, பாசிபிள் ஆர்டர் ஆஃப் த சப் குரூப் தான். ஸோ அதனோட டிவைசஸ் தான் கிடைக்க போகுது. ஓகே, பை லெக்கான்ஸ் தியரம் கண்டிப்பாக சப் குரூப் ஆர்டர் வந்து குரூப் ஆர்டர் டிவைட் பண்ணும், அதனால வரும். இப்போ 18th கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, கிவ் எக்ஸாம்பிள்ஸ் அதர் தென் தோஸ் ஹூ இந்த டெக்ஸ்ட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அந்த எக்ஸாம்பிளை தவிர்த்து ஒரு இன்ஃபைனைட் குரூப் ஜி சொல்லணும், அண்ட் ஹன்றது ஒரு சப் குரூப்பாக இருக்கணும், சச் தட் இந்த இண்டெக்ஸ் த ரைட் கோசெட் வந்து ஃபைனைட்டாகவும் த ரைட் கோசெட் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு குரூப் சொல்லணும். ஸோ நம்ம அந்த குரூப்பில் வந்து இசட் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் என் இசட் இல்லைனா 3 இசட் எடுத்திருப்பாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி 3 இசட்னா ஓகே, 3 இசட் சப் குரூப் ஆஃப் இசட்டு. இந்த நம்பர் ஆஃப் கோசெட் இங்கே நம்ம இன்னும் கோஷன் குரூப் டிஃபைன் பண்ணலை. ஓகே, நீங்கள் ஜி ஈக்குவல் டு இசட் எடுத்துங்க. அந்த டெக்ஸ்ட் புக்கில் முன்னாடி சொல்லியிருப்பாங்க இந்த எக்ஸசைஸில். ஸோ இந்த சப் குரூப் வந்து 3 இசட் எடுத்தீங்கன்னாக்கா, இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம என்னன்னு பார்த்துருப்போம்னாக்கா, இண்டெக்ஸ் வந்து 3ன்னு பார்த்துருப்போம், இந்த ஃபைனிட் நம்பர். ஸோ இன்ஃபைனைட்டுக்கு வந்து நாம் என்ன எடுத்திருக்கோம், இந்த இசட்டு அப்புறம் கியூன்னு எடுத்தோம். ஓகே, இது இசட் இஸ் சப் குரூப் ஆஃப் கியூ. இந்த இண்டெக்ஸ் கியூ ஓவர் இசட் வந்து நம்ம இன்ஃபைனைட் பார்த்தோம். இதை தவிர்த்து வேற ஏதோ ஒரு இன்ஃபைனைட் குரூப்பை கொடுக்கணும். ஆனால் இந்த இண்டெக்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கிற மாதிரியும் இன்ஃபைனைட்டாக இருக்கிற மாதிரியும் ஒரு குரூப்பு, ஒரு இன்ஃபைனைட் குரூப்பு, அதில் ஒரு சப் குரூப் சொல்லணும். ஸோ அது எக்ஸசைஸாக எடுத்துங்க. எக்ஸசைஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. 19th கொஸ்டின் வந்து let G be the finite group that has an element of every order from 1 to 12 and what is the smallest possible values of order of G. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, 1, 2 up to 12 வரைக்கும் எல்லா நம்பர்ஸ்லையும் கண்டிப்பாக எலமெண்ட்ஸ் இருக்குது ஆர்டரில். அந்த ஆர்டரில் எலமெண்ட்ஸ் இருக்குனாக்கா 1லேருந்து 12 வரைக்கும் இருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியணும், அது குரூப் ஆர்டரை டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் ஜி அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. ஸோ சிம்பிள் தான். அப்போ 1 டிவைட் பண்ணோம், 2 டிவைட் பண்ணோம், 3 டிவைட் பண்ணோம், எல்லாமே டிவைட் பண்ணோம்னா அந்த நம்பர் யார்? ஓகே, ஸோ அதான் வந்து 1, 2, 3 up to 12. இது ஒவ்வொரு டிவைஸருக்கும் வந்து எலமெண்ட் இருக்குன்னு, இந்த ஆர்டரில் எல்லாத்துக்கும் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அப்போ அந்த குரூப்போட ஆர்டர் வந்து என்னவா இருந்துனாக்கா, அப்போ கண்டிப்பாக அந்த குரூப் ஆர்டர் வந்து இது எல்லாத்தோட டிவைஸராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னவா இருக்கணும் அந்த நம்பரு. ஓகே, அதுதான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. அது எல்சிஎம் எடுக்கிறீங்களா ஜிசிடி எடுக்கிறீங்களான்னு கரெக்டாக பார்த்து எடுங்க. ஸோ இப்போ அதே சிமிலர் கொஸ்டின் தான் அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லுதுனாக்கா, எ குரூப் ஜி as fewer than 100 எலமெண்ட்ஸ். ஸோ 100 எலமெண்ட்ஸோட கம்மியாக இருக்கிற ஒரு குரூப்பு, அதில் வந்து சப் குரூப் கிடைக்குது. ஆர்டர் 10லையும் ஆர்டர் 25லையும் ஒரு சப் குரூப் கிடைச்சுனாக்கா வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ நம்மளுக்கு தெரியும் சப் குரூப் ஆர்டர்னா அந்த குரூப்போட ஆர்டர் வந்து டிவைட் பண்ணும். ஸோ 10 டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, ஆல்சோ 25 டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. அப்போ இந்த ஜி வந்து கண்டிப்பாக 10ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும், 25ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஆனால் வந்து ஜியில் 100 எலமெண்ட்ஸ் தாண்டி போகக்கூடாது. ஸோ அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் ஜி வந்து கண்டிப்பாக 25ஓட மல்டிபிள்ஸாக இருக்கணும். ஓகே, அப்போ இதிலே 5 வந்துடுது, ஏன்னா 25ன்றது யாருனாக்கா 5 ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இன் ஜென்ரல் எப்படி எழுதிக்கும், 5 ஸ்கொயர்னு எழுதிக்கும்.
அப்போ கண்டிப்பாக 10 மல்டிபிள்ஸாக இருக்கும். அப்போ 10 வேணும்னா 2 × 5 தான் 10. ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருக்கு. அப்போ ஜஸ்ட் நீங்கள் 2 மல்டிப்ளை பண்ணாலே போதும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன கிடையாது, 2 × 25 வந்து 50. ஸோ குரூப்போட வந்து 50 இருந்தால் இந்த மாதிரி 10 ஆர்டர் ஒரு சப் குரூப் கிடைக்கும், 25 ஆர்டரில் சப் குரூப் கிடைக்கும். ஏன்னா இது 50 எலமெண்ட்ஸ் 100 எலமெண்ட்ஸோட கம்மியாக இருக்கும் அந்த குரூப். அதான் வந்து கொஸ்டின். ஓகே, இப்போ 20th கொஸ்டின் சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ 21 கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் H and K ஆர் சப் குரூப் ஈச் ஆஃப் ஆர்டர் பிரைம் ஆர்டர். ஓகே, ரெண்டுமே பிரைம் ஆர்டர் சப் குரூப், ஆனால் ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. H இஸ் நாட் ஈக்குவல் டு K. ஏன்னா ப்ரூவ் தட் H இன்டர்செக்ஷன் K இஸ் சிங்கிள் அண்ட் E. ரெண்டுமே பிரைம் நம்பர். ஓகே, சேம் பிரைம் நம்பர் P தான். இதுக்கும் கார்டினாலிட்டி 5னா அதுக்கும் கார்டினாலிட்டி 5. நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ரெண்டுமே வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது டிஜாயின் சொல்லணும். ஓகே, ன்னு சொல்லணும். அப்போ ஏதோ ஒரு எலமெண்ட் X பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் எடுக்கிறீங்க, அந்த Xை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், ஐடென்டி எலமெண்ட் சொல்லணும். ஸோ X பிலாங்ஸ் டு H இன்டர்செக்ஷன் Kனா X பிலாங்ஸ் டு H அண்ட் X பிலாங்ஸ் டு Kன்னு வரும். ஓகே, இப்போ X வந்து இங்கே இருக்கிறதால நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த ஆர்டர் ஆஃப் X டிவைட்ஸ் என்ன தெரியும், ஆர்டர் ஆஃப் K. அதேமாதிரி ஆர்டர் ஆஃப் H Kன்னு தெரியும், Kன்னு தெரியும், Hன்னு தெரியும். தேர்ஃபோர் இது GCD டிவைட் பண்ணும். ஓகே, இதோட GCD என்னது P. ஆக P டிவைட் பண்ணும். தேர்ஃபோர் இது வந்து எய்தர் 1 ஆர் P தான் இருக்கும். ஓகே, ஸோ 1 ஆர் P இருந்தால் ஒன்று ஆர்டர் ஆஃப் X ஈக்குவல் டு 1 இருக்கலாம், இல்லைனா P தான் இருக்க முடியும். ஏன்னா ஆர்டர் ஆஃப் Hோட ஆர்டர் ஆஃப் Hம் P, ஆர்டர் ஆஃப் Kவும் Pனா அதோட டிவைசஸ் வந்து எய்தர் 1 ஆர் P இருக்கலாம். சப்போஸ் P இருக்குன்னு வச்சுங்க, ஆர்டர் ஆஃப் X வந்து P இருந்ததுனாக்கா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் X எங்கே இருக்குது, Hல் இருக்குது. Hோட ஆர்டரும் P, அதில் ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது அதோட ஆர்டரும் Pனாக்கா அந்த HE ஜென்ரேட் பை இந்த X, சைக்கிளிக் குரூப் ஜென்ரேட் பை X. சிமிலர்லி அந்த X வந்து Kலையும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, அகைன் Kவோட ஆர்டரும் P, Xோட ஆர்டரும் P. தேர்ஃபோர் இந்த K இஸ் ஸ்பேண்ட் பை திஸ் X. ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுது. ஆனால் அசோசியேஷன் சொல்லியிருக்காங்க H இஸ் நாட் ஈக்குவல் டு K. அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் X வந்து P இருக்க முடியாது, 1 தான் இருக்க முடியும். ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 1னா அந்த எலமெண்ட் ஷுட் பி ஐடென்டி எலமெண்ட். தேர்ஃபோர் இந்த இன்டர்செக்ஷன் ஒரு எலமெண்ட் எடுத்தோம், அது கண்டிப்பாக வந்து ஐடென்டி எலமெண்ட் தான் இருக்கும். எப்பனாக்கா இந்த ரெண்டுமே பிரைம் ஆர்டராக இருந்தால் அண்டு ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது. ஸோ தட் இஸ் சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து 22nd ப்ராப்ளம் என்ன சொல்லுங்க, if H and K are subgroup of a finite group G, okay, and prove that the cardinality of the order of H intersection K is the common divisor of order of H and order of K. That is simple. ஏன்னாக்கா இப்போ நம்மளுக்கு H intersection K வந்து always a subgroup of both H as well as K. இது வந்து subset ஆஃப் இருக்கும் சப்குரூப். ஏன்னா intersection of two subgroup நம்மளுக்கு சப்குரூப் தெரியும். Therefore H intersection K is a subgroup of H as well as H intersection K is a subgroup of K ன்னு தெரியும். ஓகே, ஸோ பை இது எல்லாமே ஃபைனிட் தான். ஓகே, அங்கே கொடுத்ததே சொல்லிட்டாங்க, ஃபைனிட் குரூப்பில் சொல்லியிருக்காங்க. அப்போ Hம் ஃபைனிட், Kவும் ஃபைனிட் தான். பை லெக்ரான்ஸ் தியரத்தை இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஆர்டர் ஆஃப் H intersection K, ஆர்டர் ஆஃப் H intersection K டிவைட்ஸ் போத் ஆர்டர் ஆஃப் H as well as ஆர்டர் ஆஃப் K. ஏன்னா இதுக்கும் இந்த சப் குரூப் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் யாருனாக்கா ஆர்டர் ஆஃப் H intersection K. தட் இஸ் cardinality or order of H intersection K is a common divisor of order of H and order of K, because H intersection is both a subset of K as well as H. Therefore we can view H intersection is a subgroup of H as well as H intersection is a subgroup of K. Therefore the order of H intersection K divides order of H as well as order of H intersection K divides order of K. Therefore this order of H intersection is a common divisor of both order of H as well as order of K. That is simple. Next B, part B, 23. So if G is a group with more than one element and G has no proper subgroup, prove that G is isomorphic to ZP. நம்ம இதை ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ குரூப்ல மோர் தென் ஒன் எலமெண்ட் இருக்கு. அப்போ ஐடென்டி எலமெண்ட் இல்லாமல் இன்னொரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்க, அது ஏ இருக்குன்னு வச்சுங்க, ஏ பிலாங்ஸ் டு அந்த குரூப்ல எடுத்துக்கும். இப்போ இந்த ஏ கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப் குரூப் கிடைக்கும். யாருனாக்கா அந்த சப் குரூப் ஸ்பேண்ட் பை திஸ். இது ஆல்வேஸ் சப் குரூப். இதோட ஆர்டர் வந்து குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணணும். எனிவே இது வந்து சப் குரூப் ஆயிடுது. ஆனால் என்ன அசம்ஷன் கொடுத்துருக்காங்க, G ஹேஸ் நோ ப்ராப்பர் சப் குரூப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒன்று சிங்கிள்டன் ஈயா இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஹோல் செட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏ வந்து நான் ஐடென்டி எலமெண்ட் எடுத்ததால இது கண்டிப்பாக இது சிங்கிள்டன் ஈயா வராது. அப்போ ஹோல் ஜியாக தான் வரும். ஸோ அப்போ G ஈக்குவல் டு ஸ்பேண்ட் பை சிங்கிள் ஏன்னு என்ன அர்த்தம், G வந்து சைக்கிளிக் குரூப் ஆகிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். அந்த சப் குரூப் வந்து ஹோல் குரூப்பாக தான் இருந்தால் அவங்களுக்கு எப்போ சைக்கிளிக் குரூப் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுனாக்கா இது பிரைம்னு சொல்லணும். ஸோ அப்போ இது சைக்கிளிக் குரூப்பு,
இப்போ சைக்கிளிக் குரூப்னா ஏதோ ஒரு ஆர்டர் கிடைக்கும் போது அது ஐசோமார்பிக் இசட், அது ஏதோ ஒரு எண் இருக்குன்னு வச்சிங்களேன், சைக்கிளிக் குரூப் ஆயிடுது. ஆர்டர் எண் வச்சுட்டா இது ஐசோமார்பிக் இசட் எண்ணு வந்துடும். பட் நாம் இது என்ன சொல்லணும்னாக்கா இது வந்து பிரைம் நம்பர்னு சொல்லணும் அந்த எண். சப்போஸ் பிரைம் நம்பர் இல்லை காம்போசிட் நம்பர்னா இப்போ என் கேன் பி ரிட்டன் சம் எஸ் இன்ட்டு டின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து எஸ் ஆர்டரில் ஒரு சப் குரூப் கிடைச்சிட்டா டி ஆர்டரில் சப் குரூப் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த எலமெண்ட் வச்சு நீங்கள் ஸ்பேன் பண்ணால் கிடைச்சிடும். இப்போ இப்படி இருக்குன்னா நீங்கள் இந்த எஸ் ஆர்டர் எஸ் இருக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை வச்சு ஸ்பேன் பண்ணால் ஒரு சப் குரூப் கிடைச்சிடும். ஆனால் ப்ராப்பர் சப் குரூப்பே இல்லைன்னும் போது அது வந்து காம்போசிட் நம்பராகவே இருக்காது, பிரைம் நம்பராக தான் இருக்கும். ஓகே, காம்போசிட் நம்பராக இருந்ததுன்னா அந்த காம்போசிட்ல இருக்க ஃபேக்டர் ஆர்டரில் ஒரு சப் குரூப் கிடைச்சிடும். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், ஜி ஹாஸ் நோ ப்ராப்பர் சப் குரூப், அதனால அந்த பிரைம் நம்பராக தான் இருந்தாலும் வேற எதுவும் இருக்க முடியாது. ஸோ இப்போ 24th ப்ராப்ளம்னா if G is a group of order 25, prove that either is cyclic or else every non-identity element of order 5. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம சைக்கிளிக் இல்லைன்னா ஏதோ ஒரு எலமெண்டோட ஆர்டர் வந்து 25 இருந்தால் அப்போ 2 கேஸ் இருக்கு. ஸோ இப்போ 25ஓட டிவைசர் தான் ஆல் பாசிபிள் எலமெண்டோட ஆர்டராக இருக்க போகுது. ஏதோ ஒரு எலமெண்ட் ஏன்னு எடுத்தீங்கன்னா அந்த ஏவோட ஆர்டர் வந்து கண்டிப்பாக 25ஓட டிவைசராக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ தெர் ஆர் கேசஸ் 1 இருக்கலாம், இல்லைனா 5 இருக்கலாம், இல்லைனா 5². ஓகே, தட் இஸ் 25. 5² தான் 25. இந்த பாசிபிளில் தான் ஆர்டர் இருக்க போகுது. ஸோ 5² இருந்ததுனாக்கா கண்டிப்பாக வந்து அது குரூப் ஆர்டரில் ஒரு எலமெண்ட் கிடைச்சிது, அப்போ சைக்கிளிக் குரூப் ஆகிடும். அப்போ அந்த கேஸில் வந்து ஜி சைக்கிளிக் ஆகிடும். அப்போ இந்த எந்த எலமெண்ட்டும் ஆர்டர் 25 இல்லைனாக்கா ஒன்று ஐடென்டி கிடைக்கும், இல்லைனா தட் இஸ் 1 இருக்கும், இல்லைனா 5 இருக்கும். ஸோ 1 இருந்தால் அது, ஆனால் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்க, அதிலே நான் ஐடென்டி எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து 5 இருக்கும். இல்லைனா ஆமாம், இப்போ ஏவை தவிர்த்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏவோட ஆர்டர் வந்து 5 இருக்கும் கண்டிப்பாக. அதனால உங்களுக்கு நான் ஐடென்டி எலமெண்ட் கிடைச்சும் ஆர்டர் 5 இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ தட் இஸ் சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் 25th ப்ராப்ளம், let A be the element of order 30 in the group G. ஓகே, ஏவோட ஆர்டர் வந்து 30 கொடுத்துருக்காங்க. ஆர்டர் ஆஃப் A equal to 30. வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் வாட் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் A power 4 in the group A. அப்போ இந்த வந்து ஜியை மறந்துடுங்க. ஜின்றது இங்கே யாருனாக்கா இந்த சப் குரூப் ஜென்ரேட் பை ஏ தான் இப்போதைக்கு குரூப். இந்த ஜியில் வேணா அச்சின்னு வச்சுக்கோமே, அச்சின்றது இப்போ நம்ம புது குரூப் யாருனாக்கா இதுல ஒரு சப் குரூப் யார் தான் இந்த சப் குரூப் ஜென்ரேட் பை A power 4. இப்போ இதோட இண்டெக்ஸ் என்னன்னு பார்க்கணும் இதுல. அப்போ எத்தனை கோசெட் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அகைன் இங்கே நீங்கள் லெக்கரன்ஸ் சேர்த்து யூஸ் பண்ணணும். இப்போ A power 4 இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சப் குரூப்போட ஆர்டர் என்ன ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். அப்போ A power 4ஓட ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ A power 4ஓட ஆர்டர் நம்மளுக்கு தெரியும், ஆர்டர் ஆஃப் A பை GCD ஆஃப் ஏவோட ஆர்டர் 30 நம்மளுக்கு தெரியும். ஓகே, GCD ஆஃப் 4, 30. ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்ன 2 இதுக்கு. ஓகே, ஏன்னா இது வந்து 15 × 2 எழுதலாம், இது 2 × 2 காமனாக டிவைட் பண்ணுறது 2. அப்போ இது 30/2 வந்து 15. அப்போ இதோட ஆர்டர் வந்து 15. ஸோ ஆர்டர் ஆஃப் A power 4 வந்து 15. ஏன்னா அது சைக்கிளிக் குரூப் ஜென்ரேட் பண்ணால் அந்த எலமெண்டோட ஆர்டர் தான் அந்த சப் குரூப்போட ஆர்டர். ஸோ அதனால A power 4 ஆர்டர் வந்து 15ன்றதால இந்த சப் குரூப் ஸ்பேண்ட் பை A power 4ஓட ஆர்டரும் வந்து 15. இப்போ இந்த இண்டெக்ஸ் பார்க்க போறோம் இதுக்கு. அப்போ நம்ம குரூப் இங்கே யாருனாக்கா இந்த சப் குரூப் ஜென்ரேட் பை ஏ, அதோட சப் குரூப் யாருனாக்கா இந்த சப் குரூப் ஜென்ரேட் பை A power 4. இது ரெண்டுத்துக்கும் தான் நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்கு வந்து நம்ம லெக்கரன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் திஸ் சப் குரூப் ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் த சப் குரூப் into the index. Okay, index of the subgroups spanned by this and then group this one. Okay, அங்க GH க்கு பதிலா நம்ம இது எழுதுறோம். ஸோ இது வந்து 30 தெரியும். ஓகே, this is equal to இது 15 தெரியும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 2. therefore index of question என்னது, what is the index of the subgroup spanned by A power 4 in the group the subgroup spanned by A is nothing but 2. Okay, that is simple. Use the recurrence here. ஸோ அந்த ரெக்கரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சொல்ல ஸ்டேட்மெண்ட்னாக்கா ஆர்டர் ஆஃப் ஜி இல்லைனா கார்டினாலிட்டி ஆஃப் ஜி இஸ் நத்திங் பட் ஆர்டர் ஆஃப் ஹெச் சப் குரூப் இன்டு த இண்டெக்ஸ் ஹெச் ஓவர் கே, இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி. ஓகே, ஸோ ஃபைனைட் குரூப்புக்கு மட்டும் தான் அது ட்ரூ. ஸோ இதனால் நீங்கள் எந்த குரூப் எந்த சப் குரூப் கொடுத்தாலும் ஆர்டர் பேசி இந்த சப் குரூப் ஆர்டரும் குரூப் ஆர்டரும் தெரிஞ்சுன்னா எவ்வளோ இண்டெக்ஸ் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ அந்த இண்டெக்ஸ் யாருனாக்கா ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் ஹெச், இந்த பக்கம் கொண்டு வந்தாங்க ஆர்டர் ஆஃப் ஹெச், அவ்வளோதான். ஓகே, ஸோ தட் இஸ் சிம்பிள். இப்போ 26th ப்ராப்ளம், ப்ரூவ் தட் எ குரூப் ஆஃப் ஆர்டர் 8 மஸ்ட் கண்டைன்ஸ் எ எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 2. இது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இது வந்து ஈவன் ஆர்டர்.
ஸோ நம்ம ஒரு குரூப்ல ஒரு எலமெண்ட் குரூப்போட ஆர்டர் வந்து ஈவனா இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு எலமெண்ட் வந்து ஆர்டர் 2 இருக்கும். ஏன்னாக்கா நம்ம அந்த பேரா பிரிச்சோம். ஸோ ஏ இன்வெர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு இன்வெர்ஸ் கிடைக்கும். ஐடென்டி எலமெண்ட் தனியா எடுத்துருங்க. ஸோ குரூப்போட ஆர்டர் வந்து 2n, ஏன்னா ஈவன் நம்பர் இருந்தால் 2n வச்சுங்க. அதுல ஐடென்டி எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்ப 2n - 1 ஒரு ஆட் நம்பர். ஓகே, அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் அந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம ஏன்னு ஏதோ ஒரு எலமெண்ட் தான் அதுக்கு இன்வெர்ஸ் ஏ, அந்த மாதிரி பேரா பிரிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ பேர்னாலே 2 எலமெண்ட்ஸ் வருது. அப்போ அங்கே ஆட் நம்பரு, ஆனால் பேர்னா ஈவன் நம்பர் போச்சுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு எலமெண்ட் சீன் ஏதோ ஒரு இருக்கு வச்சுங்க. அதுக்கு இன்வெர்ஸ் யாருனாக்கா சி இன்வெர்ஸா தான். சி இன்வெர்ஸும் சியும் சேமாக தான் இருந்தோம் ஏதோ ஒரு எலமெண்ட். ஏன்னா அதுக்கு பேர் கிடைக்காது. அதுக்கு அதுவே தான் இன்வெர்ஸ் இருந்தாலும். ஸோ தட் மீன்ஸ் வாட், சி ஸ்கொயர் ஈக்குவல் டு இ நம்ம முன்னாடியே ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ எந்த ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து ஈவன் நம்பரா இருந்ததுனாக்கா கண்டிப்பா தேர் இஸ் அன் எலமெண்ட் whose order is 2ன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ therefore இந்த 8ன்றது குரூப்போட ஆர்டர் வந்து ஈவன்ன்றதால கண்டிப்பா contains an element of order 2. இந்த contains element of order 2 எப்படி வருதுன்னா ஈவன் நம்பர் இதில் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னாக்கா நீங்க அந்த ஐடென்டி எலமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குரூப்போட ஆர்டர் வந்து ஆட் நம்பர் வந்துடும். அப்போ அப்படியே பேரா எடுக்க வரீங்க. ஏ அதனோட இன்வெர்ஸ், சி அதனோட இன்வெர்ஸ், அந்த மாதிரி எடுக்கும்போது பேரா போச்சுன்னா பேர்னாலே 2 எலமெண்டா கழியுது. ஆனா அங்க ஆட் நம்பர்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் அதிக தான் இருந்தாலும் அதான் வந்து நமக்கு தேவையான ஆர்டர் 2 எலமெண்ட். தட் இஸ் சிம்பிள் ஒன். பட் இது வந்து முக்கியமான ஒரு ரிசல்ட் ஞாபகம் வச்சுங்க. எந்த குரூப் ஈவன் ஆர்டர்ல கொடுத்தாலும் கண்டிப்பா ஒரு எலமெண்ட் இருக்கும் ஆர்டர் 2ல. இப்போ நெக்ஸ்ட் 27th ப்ராப்ளம் என்ன சொல்றேன்னா, இஃப் n greater than 2 prove that n - 1 is an element of order 2 in u of n. ஸோ u of nல இந்த எலமெண்டோட ஆர்டர் வந்து நம்ம 2ன்னு சொல்றோம். ஓகே, ஸோ கண்டிப்பா இங்க இந்த எலமெண்ட் போது இங்க இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்ப அங்க இருக்குன்னா ஜிசிடி ஆஃப் n, n - 1க்கு வந்து ஜிசிடி வந்து 1 இருந்தா தான் கண்டிப்பா 2. ஸோ கண்டிப்பா அடுத்தடுத்த நம்பருக்கு வந்து ஜிசிடி வந்து 1 தான் நமக்கு தெரியும். ஆல்டர்னேட் நம்பருக்கு வந்து ஜிசிடி 1 தான். ஸோ அப்ப கண்டிப்பா இந்த un மைனஸ் இந்த n - 1 வந்து கண்டிப்பா எங்க இருக்குனாக்கா u ஆஃப் nல இருக்கும். இந்த யூனிட்டரி குரூப்ஸ், இந்த செட் ஆஃப் ஆல் யூனிட்ஸ் ஆன் இசட்என்ல. இப்போ இதோட ஆர்டர் நம்ம 2ன்னு சொல்லணும்னா என்ன சொல்லணும், இதை 2 டைம் ஸ்கொயர் பண்ணா ஐடென்டி எலமெண்ட் வரணும். கண்டிப்பா இது இது வந்து ஐடென்டி எலமெண்ட் கிடையாது. ஓகே, அது கிளியரா தெரியுது. இது வந்து 1 கிடையாது. ஓகே, n - 1 நாட் ஈக்குவல் டு 1. ஏன்னா இங்க n பாத்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 2. ஓகே, மேன் ஆஃப் அப்ப n இஸ் கிரேட்டர் தன் 2நாக்கா n - 1 வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தன் 1. அப்ப இந்த n - 1 வந்து 1 கிடையாது. அப்ப இது ஐடென்டி எலமெண்ட் கிடையாது. அப்ப ஓகே, இப்போ n - 1 ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு ஐடென்டின்னு வரணும் மாடிலோ n-க்கு. ஸோ இதை நீங்க a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டீங்கன்னாக்கா a ஸ்கொயர் - 2ab பிளஸ் b ஸ்கொயர். இப்போ மாடிலோ n எடுக்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் n எல்லாமே 0 ஆயிடும். தேர்ஃபோர் நம்மளுக்கு 1 கிடைச்சிடும். தேர்ஃபோர் இந்த எலமெண்ட்டை ஸ்கொயர் பண்ணும்போது 1 வந்துருது. இதுதான் இந்த 2 தான் வந்து மினிமம் பவர். அதை விட கம்மியானது பவர் 1. ஆனா n - 1 வந்து ஐடென்டி கிடையாது. n - 1 ஸ்கொயர் தான் நமக்கு ஐடென்டி வருது. தேர்ஃபோர் இந்த n - 1 ஆர்டர் யாருனாக்கா 2. அப்ப இந்த u ஆஃப் nல நீங்க இந்த n - 1 என்ற எலமெண்ட் இருக்கும், அதனோட ஆர்டர் எப்பவுமே 2 தான். வேர் n greater than 2. ஓகே, அதை வச்சுங்க அசியூம். இப்போ நெக்ஸ்ட் 28th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் n greater than 2 prove that the order of the group u of n is always even. ஸோ அப்போ இந்த u of n ஓட கார்டினாலிட்டி என்னன்னா நம்மளுக்கு தெரியும். இந்த பை ஆஃப் n ஆயிலர் ஃபை ஃபங்க்ஷன் நீங்க அது இன்னும் படிக்கலனாலும் நம்பர் 3 படிச்சிருப்பீங்க. ஸோ ஆயிலர் ஃபை ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இது வந்து ஆல்வேஸ் ஈவன். ஏன் இது ஆல்வேஸ் ஈவன்? இந்த பை ஆஃப் n வந்து ஆல்வேஸ் ஈவன் நம்பர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஏன்னாக்கா whenever n greater than or equal to 3. ஓகே, n equal 2 போட்டீங்கன்னு வச்சுங்களேன், p - 1. ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து இந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பை ஆஃப் p வந்து p - 1 வேர் p இஸ் பிரைமா இருந்தா. p இஸ் ஆட் பிரைம், ஈவன் பிரைம், எந்த பிரைமா இருந்தாலும் சரி, பை ஆஃப் p யோட வேல்யூ வந்து p - 1. அப்புறம் பை ஆஃப் n-க்கு உங்களுக்கு என்ன தெரியும் பாருங்க, அந்த n வந்து ப்ராடக்டா பிரைம் பவர் எழுதிட்டு n இன்ட்டு 1 - 1/p1 எக்ஸெட்ரா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து நீங்க ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ பை ஆஃப் n நீங்க n வந்து எப்படி இருக்கீங்க, p1 பவர் ஆல்ஃபா 1, p2 பவர் ஆல்ஃபா 2, அந்த மாதிரி ப்ராடக்டா பிரைம்ஸா எழுதிக்கிறீங்க. p பவர் pr ஆல்ஃபா ஆர்னு எழுதிட்டு இதுக்கு என்ன ஃபார்முலானா n இன்ட்டு 1 - 1/p1 எக்ஸெட்ரா 1 - 1/prன்னு கிடைக்கும். ஓகே, எனவே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு n இன்ட்டு இதை சிம்பிளை பண்ணும்போது p1 - 1/p1 எக்ஸெட்ரா pr - 1/prன்னு கிடைக்கும். எனவே இங்க பிரைம்ஸ்லாம் யாருனாக்கா ஆட் நம்பர். ஏதோ ஒரு பிரைம் கண்டிப்பா ஈவன் நம்பராச்சும் இருக்கும். சரி, ஒரு பிரைம் ஈவன் நம்பரா இருக்கலாம், மீதி எல்லா பிரைம் வந்து எல்லாமே டிஸ்டிங்க்ட் பிரைம். p1 p2 எக்ஸெட்ரா pr வந்து டிஸ்டிங்க்ட் பிரைம்.
அப்போ ப்ரைம் நம்பர் தான் நமக்கு ஆட் நம்பர் தெரியும், எக்ஸப்ட் 2 தவிர்த்து எல்லாமே ஆட் நம்பர். அப்போ இதில் வந்து என்ன சொல்ல வரனாக்கா, அட்லீஸ்ட் ஒரு இப்போ எல்லாமே ஆட் நம்பர். அப்போ ஆட்லேருந்து ஒரு நம்பரை கழிக்கிறீங்க, பியில் எல்லா பிஇஸ்லேருந்து ஒன்று கழிச்சாலே அது ஈவன் நம்பரை மாறி. ஒரு ப்ரைம் நம்பர்லேருந்து ஒரு நம்பரை கழிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ரைம் நம்பர் 2 இல்லாத பட்சத்தில் மற்ற எந்த ப்ரைம் எடுத்து அதுல இருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அது ஆல்வேஸ் ஈவன் நம்பர். ஸோ இப்போ இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஈவன் நம்பர்ஸ் கிடைக்குது. எனவே ஒரு ஈவன் நம்பர்ஸ் வந்து அந்த மல்டிபிள்ஸ் ஃபுல்லாகவே ஈவன் நம்பர். அப்புறம் இந்த பை ஆஃப் என் இஸ் ஈவன் நம்பர். இந்த பை ஆஃப் என் யாருனாக்கா அந்த யூ ஆஃப் என்னோட ஆர்டர் தான் யாருனாக்கா பை ஆஃப் என். ஓகே, ஸோ இது பை ஆஃப் என்னன்றது ஈவன் நம்பர். ஓகே, அதான் தேர்ஃபோர் இந்த இதோட ஆர்டர் வந்து ஆல்வேஸ் ஈவன். அதான் 28th ப்ராப்ளம். ப்ரூவ் தட் த ஆர்டர் ஆஃப் த குரூப் யூஎன் இஸ் ஈவன். ஏன்னாக்கா இந்த யூஎனோட ஆர்டர் யாருனாக்கா பை ஆஃப் என் n greater than 2 இல்லைனா கிரேட்டர் than ஈக்குவல் டு 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ அது இருந்தால் கண்டிப்பாக அது பை ஆஃப் என் வந்து ஈவன். தேர்ஃபோர் இந்த குரூப்போட ஆர்டரும் ஈவன். தட் இஸ் சிம்பிள் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட் 29th ப்ராப்ளம் என்ன சொன்னா, சப்போஸ் H and K ஆர் சப் குரூப் ஆஃப் a finite group G and K is a subset of H. இது தெரியும், பட் H is a சப் குரூப்ன்றதால இது சப்செட் ஆஃப் Gன்னு தெரியும். இப்போ என்னன்னா இந்த G over H is finite. இதுக்கு நீங்கள் நம்பர் ஆஃப் கோசெட் பார்க்கும்போது ரைட் கோசெட் பார்க்கும்போது ஃபைனிட்டாக இருக்குது. அதேமாதிரி கே ஓவர் ஹெச் பார்க்கும்போது ஃபைனிட்டாக இருக்குனாக்கா தென் ஜி ஓவர் ஹெச்சுக்கும் ஃபைனிட்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் நம்பர் ஆஃப் ரைட் கோசெட்ஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் ஏதோ ஒன்று. ஸோ அது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ஃபைனிட் சொல்லிங்க முடிஞ்சிச்சு. ஸோ அது எப்படி சொல்கிறது, இப்போது ஜி அதில் இந்த இண்டெக்ஸில் இதில் பார்க்கும்போது ஃபைனிட் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரைட் கோசெட் வந்து ஃபைனிட் நம்பர் ஆஃப் இது இருக்கும். அதை எப்படி வச்சுக்கலாம், HA1 HA2 எக்ஸெட்ரா HAன்னு வச்சுக்கலாம். ஸோ இல்லைன்னா நான் டீப்பாக இன்னொரு வேற இதில் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது அது ஃபைனிட்ன்றதெல்லாம் எது ஃபைனிட்டு, இந்த இண்டெக்ஸ் H ஓவர் கே G ஓவர் இது என்ன நம்மளுக்கு ரிலேஷன் தெரியும், K இஸ் சப்செட் ஆஃப் H, H இஸ் சப்செட் ஆஃப் G, இது தெரியும். இப்போ இது ஃபைனிட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ இது ஃபைனிட்னா இந்த நம்பர் ஆஃப் ரைட் கோசெட் ஃபைனிட்னு அர்த்தம். அந்த ஃபைனிட் செட்டை நம்ம இப்படி எழுதிக்குமே, லெஃப்ட் கோசெட்டே வச்சுக்கோங்க, HA1 HA2 அந்த மாதிரி கிடைக்குது. HA சம் என்னன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த H ஓவர் கே, இந்த கே வந்து சப் குரூப் ஆஃப் ஹச்சாவும் பார்க்கலாம், ஏன்னா இது சப்செட்டாக இருக்குது. இதுவும் ஃபைனிட்ன்றதால இதுக்கு ஒரு செட் ஆஃப் கிடைக்குதுங்க. அது கே சம் B1 KB2 எக்ஸெட்ரா கே சம் பி வேற ஏதாவது நம்பர் டீன்னு வச்சுக்கோங்க, அதே என்ன தான் கிடைக்கணும் அவசியம். இப்போ நம்ம என்னன்னா ஜி ஓவர் ஹெச்சுக்கு பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா இந்த எலமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி எழுத போறீங்க ஹச்சில். தட் இஸ் HA1 B1 எக்ஸெட்ரா மேக்ஸிமம் நீங்கள் எது மீதெல்லாம் ஐடென்டி எலமெண்ட் கூட நீங்கள் போட்டுங்க, இல்லைன்னா ஏஐஜே இங்கே வேரி பண்ணுங்க. இந்த ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை வேரி பண்ணுங்க, ABIJ இந்த மாதிரி கலெக்ஷன் போட்டுங்க. ஜென்ரலாக ஐ வேரிஸ் ஃப்ரம் 1 to n, J வேரிஸ் ஃப்ரம் 1 to K 1 to T போட்டிங்கனாக்கா எத்தனை கோசெட் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கோசெட் இன் G ஓவர் ஹெச். தேர்ஃபோர் ஃபைனிட் நம்பர் தான் கிடைக்கும். ஏன்னா ஐயும் ஃபைனிட் வேரிஸ் தான் வருது, ஜேவும் ஃபைனிட் தான் வருது. ஓகே, இங்கே ரெண்டுமே வேறு. சம்டைம்ஸ் I ஈக்குவல் டு ஜேவை கூட வைக்கலாம், பட் ஐயும் வேரி ஆகுது ஜேவும் வேரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் வந்து கோசெட்டாக இருக்கும். எதுக்குன்னா G over K. Therefore, again we get a finite number of left coset in this one. அப்போ இந்த எலமெண்ட் வந்து முதல்ல எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம யூஸ்வலாக எழுதுறோன்னா அது ஜியில் தான் இருக்கும். ஓகே, ஸோ சாரி, இப்போ நம்ம நான் எழுதும்போது தப்பாக எழுதுனா என்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. இப்போ G ஓவர் ஹெச் இங்கே ரைட் கோசெட்லாம் எப்படி எழுதணும், HAன்னு எழுதுவோம். HAன்னு எழுதும்போது இந்த ஏ எங்கே இருக்குனாக்கா ஜியில் இருக்கும், கரெக்டுங்களா. இப்போ அடுத்தது இந்த H ஓவர் கேல எழுதும்போது இங்கே கோசெட்லாம் எழுதும்போது அந்த சப் குரூப்பை எழுதிட்டு தான் இங்கே இருந்த குரூப்பில் இருக்க எலமெண்ட் எழுதப்போம். K1 K2 KBன்னு எழுதப்போம். இப்போ நம்ம எதுக்கு எழுதணும்னா G ஓவர் கேக்கு எழுதணும். அப்போ G ஓவர் கேக்கு எழுதும்போது நம்ம K டைம்ஸ் தான் எழுதணும். ஓகே, ஏன்னா அந்த சப் குரூப் இன்ட்டு சம்திங் தான். இப்போ அந்த சப் குரூப் இன்ட்டு இங்கே எழுத போகிற எலமெண்ட் வந்து குரூப்பில் இருக்க எலமெண்ட் தான் இருக்கும், அவ்வளோதான். ஸோ அப்போ என்னன்னா இந்த A B மல்டிப்ளை பண்ணி போட போறீங்க, அவ்வளோதான். Okay, so clearly we can show that this is a right coset of this set. இது வந்து இங்கே லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட், அதே மாதிரி இது வந்து இங்கே. ஸோ அந்த ரெண்டு எலமெண்ட் பிக் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு. ஸோ அப்போ இதுவும் ஃபைனிட் நம்பர் ஆஃப் கிடைக்குது, இதுவும் ஃபைனிட் நம்பர்னா இந்த உங்களுக்கு G ஓவர் ஹெச்சும் ஃபைனிட் நம்பர். ஸோ அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஈக்குவாலிட்டி எழுதுறோம்னாக்கா அந்த K இஸ் சப் குரூப் ஆஃப் H
இஸ் a subgroup of G. நீங்க கால்வாத்தியில இந்த மாதிரி படிப்பீங்க, இந்த டவர்லாம் மாதிரி. இப்போ இதோட இண்டெக்ஸ் தட் இஸ் G over K. இந்த இண்டெக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் இந்த இண்டெக்ஸ் இன்ட்டு இந்த இண்டெக்ஸ் ஆஃப் G over H இன்ட்டு இண்டெக்ஸ் ஆஃப் K over K, H over K. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ இது ரெண்டுமே ஃபைனிட்னு தெரிஞ்சது, அதனால இதுவும் ஃபைனிட், ஏன்னா இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் திஸ் நம்பர். ஓகே, ஸோ அதுதான் அந்த ஐடியா நான் பார்த்தேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ரெக்கரன்சி இதை யூஸ் பண்ணி தான் அதை ப்ரூவ் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ரெக்கரன்சி இருந்தால். இப்போ 13th ப்ராப்ளம் தான் அந்த ஐடியாவே கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம அங்கேயே சொல்லிட்டோம், இங்கே ப்ரூவ் பண்ணுறது அந்த G over K ஈக்குவல் டு G over H இன்ட்டு H over K. அது என்னன்னா இதுக்கு ஒரு இந்த மாதிரி கோசெட் கிடைக்கும், இதுக்கு ஒரு கோசெட் கிடைக்கும். நாம் என்ன நடக்குன்னா இந்த K டைம்ஸ் B I BJ, அந்த IJ வேரி பண்ணி எடுக்கிறீங்க, அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு கோசெட்டாக கிடைக்கும். ஓகே, தட் இஸ் சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் வந்து 31th ப்ராப்ளம். If G is a group of even order, prove that G contains an element of order. நான் இப்போ தான் சொன்னோம், ஈவன் ஆர்டரில் இருந்தாலே நம்ம முன்னாடி 8ல் வச்சுருந்தோம், 8 வந்து ஈவன் ஆர்டர் அங்கேயும் கிடைச்சிது. ஸோ ஜென்ரல் குரூப்புக்கும் ஈவன் ஆர்டர் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு எலமெண்டோட ஆர் வந்து 2 வரும். தட் இஸ் இப்போ 31 இஸ் சிம்பிள். இப்போ 32th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, G is an abelian group of order 2n, where n is odd, prove that G contains exactly one element of order 2. இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் கண்டிப்பாக ஆர்டர் 2ன்னு தெரியும், ஆனால் எக்ஸாக்ட்லி ஒரு எலமெண்ட் தான் ஆர்டர் 2 இருக்கும் அப்படின்னு சொல்லணும். எப்போனாக்கா அது எப்படின்னா இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். நம்மளுக்கு ஏன் அது நடக்கும் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். என்ன ரிசல்ட்னாக்கா, இந்த எக்ஸ் இன்வெர்ஸோட ஆர்டரும் ஏவோட ஆர்டரும் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்மளுக்கு எப்படின்றதால ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஏன்னு தெரியும், எக்ஸ்ஏ ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ இந்த எக்ஸால் இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்வெர்ஸ் மாதிரி ஈக்குவல் டு ஏ. ஸோ ரெண்டு ஈக்குவல்னா இதோட ஆர்டரும் ஈக்குவல். ஏன்னா ஏவோட ஆர்டர் அந்த எலமெண்ட் ஏதோ ஒரு எலமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா, ஆர்டர் 2ல கண்டிப்பாக தேர் இஸ் அன் எலமெண்ட்னு. அந்த எலமெண்ட் வச்சு நீங்கள் வேற எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் ஆர்டரும் இந்த எலமெண்ட் ஆர்டரும் ஈக்குவல் ஆகிடும். இப்போ நம்ம எய்ம் என்னன்னா எக்ஸாக்ட்லி ஒரு எலமெண்ட் தான் சொல்லணும். நம்ம ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் கிடைச்சிடும், ஏ என்ற ஒரு எலமெண்ட் கிடைச்சா அதோட ஆர்டர் வந்து 2. ஏன்னாக்கா ஆர்டர் வந்து ஈவன் ஆர்டர் இருந்தாலும் தேர் இஸ் எலமெண்ட் ஹூஸ் ஆர்டர் இஸ் 2. இப்போ நம்ம எக்ஸாக்ட்லி ஒன்று தான் இருக்குன்னு சொல்ல போகிறோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், எபிலின்ன்றதை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வேற ஏதோ ஒரு எலமெண்ட் பின்னு கிடைக்குதுங்க, அதோட ஆர்டர் வந்து 2ன்னு வச்சுட்டா நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. என்னன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ண போறீங்க, எபிலின்றதை யூஸ் பண்ண போறீங்க, அண்ட் தென் அந்த ஆர்டர் என்னன்றதை யூஸ் பண்ண போறீங்க. 2n 2 × n. இங்கே பாருங்க, அந்த குரூப்போட ஆர்டர் தான் சொல்லியிருக்காங்க 2n, வேற n இஸ் ஆட் நம்பர். ஸோ அதை யூஸ் பண்ண போறீங்க. அது வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும். 2 எலமெண்ட் இருந்தால் என்ன ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் சொல்லுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து 33 ப்ராப்ளம். இஃப் ஏ அண்ட் பி ஈச் ஹேவ் ஆர்டர் 3, ஏவோட ஆர்டரும் 3, பியோட ஆர்டரும் 3 இருந்ததுன்னா, அண்ட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இருந்தால் தென் ஏ ஷுட் பி ஈக்குவல் டு பியாக தான் இருந்தாகும் அப்படின்றாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ கியூப் ஈக்குவல் டு ஐடென்டி தெரியும், பி கியூப் ஈக்குவல் டு ஐடென்டி. எனவே ஏ கியூப் ஈக்குவல் டு ஐடென்டி இப்போதைக்கு வச்சுக்குவோம். இப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு ஐடென்டினா ஏ கியூபை வந்து ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி. ஸோ தேர்ஃபோர் ஏ ஸ்கொயர்ன்றது யாரு, ஏ இன்வெர்ஸ். அதேமாதிரி பி கியூப் ஈக்குவல் டு ஐடென்டி, அதுலேருந்து பி ஸ்கொயர்ன்றது யாரு, பி இன்வெர்ஸ். ஆனால் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ன்றதால ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் வந்துடும். ஸோ இப்போ ரெண்டு பக்கம் இந்த 2 எலமெண்ட் இருந்தால் அதுக்கு ரெண்டு பக்கம் ரைஸ் இன்வெர்ஸ் பண்ணிங்கனாக்கா ஏ ஈக்குவல் டு பின்னு வரும். அப்போ சிம்பிள், ஏ ஈக்குவல் டு பின்னு வரும். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர்ன்றது யாருனாக்கா ஏ இன்வெர்ஸ், பி ஸ்கொயர்ன்றது பி இன்வெர்ஸ். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ்னா ஏ ஈக்குவல் டு பி. தட் இஸ் சிம்பிளாக. அப்போ பி என்ன சொல்றது, இஃப் ஜி இஸ் எ ஃபைனைட் குரூப், ப்ரூவ் தட் தேர் இஸ் an even number of elements of order 3 in G. ஓகே, சப்போஸ் அந்த 3 டிவைட் பண்ணணும், கண்டிப்பாக எலமெண்ட் இருந்தால் 3 டிவைட் பண்ணணும். சப்போஸ் 3 டிவைட் பண்ணாத மாதிரி ஏதோ ஒரு குரூப் இருந்துச்சுன்னா அங்கே தேர் இஸ் நோ எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 3. அப்படின்னா 0 எலமெண்ட். 0 இஸ் மல்டிபிள் ஆஃப் 2. therefore 0 இஸ் ஆல்சோ ஈவன் நம்பர், ரைட்? ஸோ அதை வச்சு நீங்கள் இது ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் ஆர்டர் 3ல கிடைக்கும். சப்போஸ் ஆட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல ஆர்டர் 3ன்னு வச்சுன்னா நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் சொல்லிங்க, அது ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 34th ப்ராப்ளம் சிம்பிள் தான். என்னன்னா எபிலின் குரூப் கொடுத்துட்டு அங்கே டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் n எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, பட் இட்ஸ் ஆட் நம்பர். ஓகே,
ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது அந்த குரூப் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் ப்ராடக்ட் பண்ணால் கண்டிப்பாக ஐடென்டி தான் வரும். ஏன்னா அதோட இன்வெர்ஸ் ஏதோ ஒரு இருக்கும் அந்த ப்ராடக்ட்டில். ஓகே, இப்போ பாருங்க, ஆனால் இந்த என்ன்றது வேற. ஸோ A1, A2, எக்ஸெட்ரா ஏன் அதர் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜி, ஒன் ஆஃப் திஸ் ஐடென்டி எலமெண்ட். இதில் ஏதோ ஒன்று வந்து ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்குது. ஓகே, ப்ரூவ் தட் ப்ராடக்ட் ஷுட் பி ஐடென்டின்னு சொல்லணும். ஓகே, ஆனால் இந்த குரூப்போட ஆர்டர் வந்து மென்ஷன் பண்ணல, பட் குரூப்போட ஆர்டர் வந்து ஆர்டர். ஓகே, ஸோ அது தெரிஞ்சு வச்சுங்க. இது ப்ராடக்ட் இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது எப்ளின் குரூப். அப்போ இந்த உங்களுக்கு தேவையானது இன்வெர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஐடென்டி வந்து. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த என்ன தான் இதோட ஆர்டராகவே இருக்கும். ஓகே, அவங்க இங்கே கொடுக்கல, இந்த குரூப்போட ஆர்டரும் என்ன தான் இருக்கும். அங்கே என்ன எலமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டு அது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு ஐடென்டி வந்து. ஸோ இப்போ 35th ப்ராப்ளம் என்ன சொல்லணும்னாக்கா, இஃப் P and Q are prime numbers, show that every proper subgroup of order PQ is cyclic. இதில் இந்த PQ ஆர்டரில் எந்த ஒரு சப்குரூப் எடுத்தாலும் அது வந்து சைக்கிளிக்காக தான் இருக்குன்றாங்க. நம்மளுக்கு தெரியும், அப்போ சப்குரூப் கிடைக்கிறதுனாலே அந்த PQ-னுடைய டிவைசராக தான் இருந்தாகும் பை த லக்ராஞ்ச் தியரம். அப்போ PQ ஆர்டரில் அந்த குரூப்பில் எந்த ஒரு சப்குரூப் எடுத்தாலும் இதோட டிவைசஸ் தான் இருக்கும். இதோட பாசிபிள் டிவைசஸ் யார்? எதிர் 1 ஆர் P ஆர் Q தான் இருக்க போகுது, இல்லைனா PQ இருக்கு போகுது. ஓகே, ஸோ PQ அதான் ஹோல் குரூப். நம்ம அதை பற்றி கன்சிடர் சப்குரூப், ப்ராப்பர் சப்குரூப் தான் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரே ஒன்று டிவைட் பண்ணால் கரஸ்பாண்டிங் சிங்கிள் டனி சைக்கிளிக் இருக்கும் வச்சுங்க. இப்போ P ஆர்டரில் ஒரு சப்குரூப் கிடைச்சுன்னா அது P இஸ் பிரைம் நம்பர், நம்மளுக்கு தெரியும். எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் நம்பர் இஸ் சைக்கிளிக் தெரியும், இதுவும் ஓகே. இந்த Qவும் பிரைம் நம்பர், அப்போ இந்த Q ஆர்டர் ஒரு சப்குரூப் கிடைச்சுன்னா அதுவும் வந்து சைக்கிளிக் ஆகிடும், ஏன்னா எனி குரூப் ஆஃப் ஆர்டர் பிரைம் இஸ் சைக்கிளிக் தெரியும். ஸோ அப்போ இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுனாக்கா, ஷோ தட் எவ்ரி ப்ராப்பர் சப்குரூப். அப்போ இங்கே ப்ராப்பர் சப்குரூப் வந்துட்டாலே என்னது, அதோட ஆர்டர் வந்து ஒன்று P-ஆ இருக்கும், இல்லைனா Q-ஆ இருக்கும். ரெண்டுமே பிரைம் நம்பர், therefore ரெண்டுமே சைக்கிளிக். therefore this is done. இப்போ நெக்ஸ்ட் 36th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, இஃப் H and K be a subgroups of a finite group G and this index is P and இந்த இண்டெக்ஸ் வந்து Q-ஆ இருந்துனாக்கா, இந்த இன்டர்செக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, H இன்டர்செக்ஷன் K, அது வந்து prove that PQ divides this. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் திஸ் இண்டெக்ஸ் ஆஃப் G over H in the index of this? ஓகே, அப்படின்னா என்ன வரும்னாக்கா, இது லைஸ் பிட்வீன் LCM of these two into product of these two. So there is a result for index of G intersection G over H intersection. இது எது எதுக்கு நடுவில் இருக்குன்னா, this is less than or equal to I think LCM. ஓகே, இங்கேயும் வந்து LCM இருக்கும். இங்கே LCM of index of this and then index of this, and இந்த பக்கம் வந்து product of this. ஓகே, இது ஃபார்முலா வந்து என்னுடைய நோட்ஸில் இருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கும். therefore இது ஆல்வேஸ், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ரூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த போன ரிசல்ட் யூஸ் பண்ண போறீங்க, அவ்வளோதான். அங்கே கேன்னு யூஸ் பண்ணுறீங்க, இங்கே கேன்னு யூஸ் பண்ணாமல் வேறு யூஸ் பண்ண போறீங்க. என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னாக்கா, H intersection K வந்து ஆல்வேஸ் இஸ் சப்செட் ஆஃப் H, பட் H இஸ் a subgroup of G. இது நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த ரிசல்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அங்கே ரிசல்ட் வந்து இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க, K இஸ் a subset of H இஸ் சப்செட் ஆஃப் G இருந்தால் இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணால் இந்த இண்டெக்ஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான். அப்போ இந்த இண்டெக்ஸை ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ சிமிலர்லி H intersection K இஸ் a subset of K also. K is also subgroup of G. ஸோ அதேமாதிரி இந்த இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ் வந்து இந்த இண்டெக்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இஸ் a multiple of PQன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அது உங்களுக்கு எக்ஸசைஸ் விடுறேன், நீங்கள் அதை பார்த்துருங்க. ஓகே, என்னது 36 வந்து எக்ஸசைஸ் எடுத்துங்க. இப்போ 37th ப்ராப்ளம் என்னன்னாக்கா, let G be the abelian group of odd order and let K be the positive integer with GCD of K, N equal to 1 இருந்தனாக்கா, the function f is a function of G to be defined by f of A equal to A power K is an isomorphism. ஸோ ஜென்ரலாக அந்த f of A equals to A power K வந்து ஐசோமார்பிசம் இருக்காது. ஈவன் இது வந்து எப்படின்னா இருந்தாலும் அது எப்போ வந்து ஐசோமார்பிசம் அந்த GCD of K, N அந்த குரூப்போட ஆர்டர் இருக்கும், அந்த பவருக்கும் இந்த A பவர் கேக்கும் அந்த கேக்கும் GCD ஒன்றா இருந்தால் அவங்க மட்டும்தான் இது வந்து ஐசோமார்பிசமாக இருக்கும். ஏன் மற்ற டைமில் இருக்காது? ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ G வந்து எப்ளின் குரூப் சுத்தாச்சு. ஸோ அது நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். இப்போ FCC ஃபங்க்ஷன் G to G டிஃபைன்ட் பை f of A equal to A power K தெரியுது. இது G வந்து எப்ளின் குரூப் பண்ணதில் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹோமோமார்பிசம் வந்துடும். தட் இஸ் f of AB equal to என்ன நம்மளுக்கு வரும், AB power Kன்னு வரும். ஸோ therefore this is ஹோமோமார்பிசம் என்றால் டேரெக்டாக நீங்கள் A power K into B power K எழுதினா therefore f of A into f of B. That is simple concept. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னாக்கா 1 சொல்லணும், on 2 சொல்லணும்.
ஓகே, எனிவே இது வந்து ஃபைனைட் குரூப். ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க, குரூப்போட ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எது 1 இல்லை ஆன் 2 சொன்னா போதும். ஏன்னா ரெண்டுமே சேம் செட்டு. 1 இருந்தால் கண்டிப்பாக ஆன் 2 ஆயிடும். ஒன்று ஆன் 2 சொல்லிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக 1 ஆகும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், ரெண்டுமே சேம் செட்டுன்றதால நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பைஜெக்ஷன் வந்துடும். ஸோ அப்போ நம்ம எய்ம் வந்து நம்ம என்ன சொல்லலாம், 1 சொல்லிட்டா கூட போதும். ஓகே, ஸோ இப்போ 1 வச்சுங்க. அப்போ 1 சொல்றதுக்கு என்ன சொல்லணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு வச்சுட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு சொல்லணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு வச்சுக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பை த டெஃபினிஷன் யாருனாக்கா, இல்லைனா நீங்கள் கர்னல் வச்சு சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம கர்னல் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிச்சோம். ஸோ அப்போ கர்னல் வந்து அப்போ அந்த ரிசல்ட்னு சொல்லணும். என்ன சொல்ல போகிறோம், இந்த கர்னல் ஆஃப் எ ஹோமோமார்பிசம் வந்து சிங்கிள்டன் ஈயா இருந்தனாக்கா இஃப் ஒன் ஒன்லி இஃப் இந்த எஃப் வந்து 1 இருக்கும். ஸோ எஃப் 1 சொன்னதுக்கு அந்த கர்னல் வந்து சிங்கிள்டன் ஈயா சொன்னா போதும். இந்த ரிசல்ட்டை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, சிம்பிள் ப்ரூஃப் தான், நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க. இப்போ கர்னல் வந்து சிங்கிள்டன் ஈ சொன்னால் போதும், எஃப் வந்து 1 ஆயிடும். ஸோ அப்போ கர்னல் சிங்கிள் நீங்கள் சொல்றதுனா சொல்லணும், கர்னல் ஏதோ ஒரு எலமெண்ட் ஆர்பிட்ரரி எக்ஸ்ன்னு எடுக்கும், அந்த எக்ஸை வந்து ஐடென்டிட்டின்னு சொல்லணும். ஸோ வி டேக் எக்ஸ் பிலாங்ஸ் டு கர்னல் ஆஃப் எஃப். ஸோ தட் மீன்ஸ் வாட், த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஐடென்டிட்டி போகணும், அதான் வந்து கர்னல். ஓகே, பட் எஃப் ஆஃப் எக்ஸ் டெஃபினேஷன் அது எக்ஸ் பவர் கே. ஸோ எக்ஸ் பவர் கே ஈக்குவல் டு ஈன்னு ஆயிடும். ஸோ பை த டெஃபினேஷன் ஆர்டர் ஆஃப் எக்ஸ் டிவைட்ஸ் கேன்னு ஆயிடும். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியும், ஆனால் இது வந்து எதோட டிவைசரு நமக்கு தெரியும், ஆர்டர் ஆஃப் கே எக்ஸ் வந்து ஆல்வேஸ் டிவைஸ் த குரூப்போட ஆர்டர் வந்து n. ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸ் வந்து கேவையும் டிவைட் பண்ணுது, எண்ணையும் டிவைட் பண்ணுதுன்னா அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸ் வந்து ஜிசிடி ஆஃப் கே கமா எண்ணையும் டிவைட் பண்ணும். ஸோ டிவைஸ் ஜிசிடி ஆஃப் கே கமா என். பட் ஜிசிடி ஆஃப் கே கமா என் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அசம்ஷன்ல இது 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் எக்ஸ் டிவைஸ் 1னா அந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி 1 தான் இருக்கும். தேர்ஃபோர் எக்ஸ் ஷுட் பி ஐடென்டிட்டியாக தான் இருக்கும். தேர்ஃபோர் கர்னல் வந்து சிங்கிள்டன் இ. Since kernel is singleton E, therefore is 1, 1. Therefore, already number f is a function of G to G, GU finite set, domain codomain same finite set 1, 1 இருக்கு, அதனால on to automatically வந்துரும். Therefore 1, 1 on to homomorphism, therefore is isomorphism. So okay, therefore f of x equal to a power k, where k is the GCD of k, n equal to 1 இருந்தனா and abelian group இருந்தா அது automatically isomorphism ஆயிடும். Okay, so this is an important result. இப்போ நெக்ஸ்ட் 38th ப்ராப்ளம் என்னன்னா, இஃப் G is a group of order n and has 2 power n minus 1 subgroups இருக்கு. ஓகே, குரூப்போட ஆர்டர் n, அது எத்தனை சப்குரூப் இருக்குன்னா 2 power n minus 1 சப்குரூப்ஸ் இருக்குன்னா ப்ரூவ் தட் இந்த G வந்து 1 சிங்கிள்டன் ஈயா இருக்கணும், இல்லைனா ஐசோமார்பிக் டு Z2. அப்போ அதில் 2 எலமெண்ட்ஸ் தான் இருந்தாகணும் அப்படின்றது. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த மேக்ஸிமம் எவ்வளோ சப்குரூப் இருக்குன்னா கண்டிப்பாக அது குரூப்போட ஆர்டர் என்னன்னு சொல்லியாச்சு. அப்போ இதோட பாசிபிள் டிவைசஸ் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, சப்குரூப் கிடைக்க போகுது. ஓகே, அப்போ இங்கே 2n - 1 சப்குரூப்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த 2n - 1 சப்குரூப் வந்து கண்டிப்பாக அந்த 2n - 1 வந்து கண்டிப்பாக என்னை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, சப்குரூப்ஸ்லாம் ஏன்னா இந்த டிவைஸ் நம்பர் ஆஃப் டிவைஸ் தான் இது. ஸோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் இஸ் லெஸ் than or equal to that number of devices of n is always less than or equal to n. ஸோ இது ஓகேல உங்களுக்கு. ஸோ இது வச்சு நீங்கள் 2 power n - 1 less than or equal to n equal to 1 0 இருக்கும், இல்லைனா சாரி 1 இருக்கும், இல்லைனா 2 இருக்கும். ஓகே, அந்த இதுக்கு அந்த ஈக்குவல் டு ட்ரூ. தேர்ஃபோர் 1 ஆச்சுன்னா சிங்கிள்டன் இ, 2 ஆச்சுன்னா 2 எலமெண்ட் இருக்கு, அதனால அது Z2க்கு ஐசோமார்பிக். ஸோ அதை வச்சுக்கிறோம், இல்லைனா வேற வேணும் ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, n-2 சப்குரூப்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அது சிங்கிள்டன் சொல்லுவோம். நீங்க டேரக்டா இதை யூஸ் பண்ணுங்க. இத்தனை சப்குரூப் இருக்குன்னா கண்டிப்பா இந்த என்னோட டிவைசஸோட என்னை விட இந்த நம்பர் ஆஃப் டிவைசஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். தேர்ஃபோர் 2 power n - 1 less than or equal to n. தேர்ஃபோர் அது வந்து என்ன எந்த பாசிபிள் நம்மளுக்கு. ஆனால் அந்த இது தெரியும் 2 power n வந்து கிரேட்டர் than n நம்ம ஆல்ரெடி இண்டக்ஷனில் ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஆனால் இங்கே 2 power n - 1 வந்து less than or equal to n சொல்ல போகிறோம். அப்போ இந்த எந்த மாதிரி எண்ணுக்கு இது 2 இருக்கும்ன்றத நீங்க சொன்னீங்கன்னா அது either n equal to 2 or 1 or 2 வரப்போகுது. therefore 1னா சிங்கிள்டன் இ, 2னா இது வந்து அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ 39th ப்ராப்ளம் அதே தான். ஸோ லெட் G be the abelian group of order 10 இருந்தாக்கா then G contains an element of order 5 அப்படின்னு சொல்லணும். அது சி இன்ட்டு எக்ஸசைஸ் இந்த நீங்கள் அதிலே பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரைம் டிவைசஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு சப் குரூப் நம்ம கேடிசியர்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா 5 டிவைஸ் என்னன்னா then there is a subgroup of order 5 or there is an element of order 5 வந்து therefore that is clear. அப்போ அந்த ரிசல்ட் அங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ சிமிலர்லி வந்து prove that G contains 5 elements of order 2. Use the techniques in the similar proof. ஓகே, ஏன்னா நாங்கள் முன்னா பண்ணியிருந்தோம் முன்னாடி அதை S3ல கண்டுபிடிச்சோம்.
குரூப் ஆஃப் ஆர்டர் 6 வந்து குரூப் ஆஃப் ஆர்டர் 6 இஸ் ஐசோமார்பிக் டு எய்தர் S3 ஆர் Z6 பார்த்தோம். அங்கே எப்படி எலமெண்ட்ஸ் 2 ஆர்டர்ல இருக்குமா இல்லையா செக் பண்ணலாம், அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஆர்டர் 2 வரும். ஸோ ஆர்டர் 2ல 5 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது எப்போனாக்கா குரூப் ஆஃப் ஆர்டர் 10ல். ஆக்சுவலாக இதுக்கு இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் நீங்கள் சைலோஸ் தேர்த்து யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து இந்த இடத்த உங்களை சால்வ் பண்ண முடியலாம், நீங்கள் சைலோஸ் தேர்த்து யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணி. ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஏன்னா சைலோஸ் தேர் வந்து உங்களுக்கு மோர் பவர்ஃபுல் டூ. இப்போ 40th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, இஃப் P is a prime divisor of this finite group G, prove that the number of elements of order P is a multiple of P. ஓகே, ஆர்டர் P ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்காங்க, ஆக்சுவலாக வந்து மல்டிபிள் ஆஃப் பை ஆஃப் P தட் இஸ் P மைனஸ் 1. நீங்கள் அதே ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இட்ஸ் மல்டிபிள் ஆஃப் P மைனஸ் 1. இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள்ஸ் ஆஃப் P மைனஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும் ஆஃப் ஆர்டர் Pன்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்னும் நம்ம இதை இந்த ப்ராப்ளம்ஸ் தான் இப்போதைக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக இருந்ததுனாக்கா நீங்கள் இன்னும் சைலோஸ் தேர்த்தை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம லெக்ரான்ஜ் தேர்த்தை யூஸ் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ ப்ரூவ் தட் குரூப் ஆஃப் ஆர்டர் 33 contains an element of order 3. ஏன்னா 3 divides 33 there is an element of order 3 என்று கேலிஸ் தியரமே படிச்சிருக்கோம். ஓகே, அந்த போன சாப்டரில் படிச்சிருப்போம். ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் 3ல எலமெண்ட் இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ மற்ற ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஈஸியாக போட்டுங்க. இதில் நான் நேற்றே ப்ரூவ் பண்ணிட்டேன். 44ல் இந்த சி ப்ரூவ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. என்ன சொல்றது, இந்த A4 has no subgroup of order 6. இந்த லெக்ரான்ஜியன் கான்வெர்ஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இல்லைன்றதுக்கு நேற்றே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 அண்ட் ஐடென்டி ஃபார்ம் ஏ சப் குரூப். அப்படின்னா என்னது, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நீங்கள் ஈன்னு சூஸ் பண்ணீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஐடென்டி திஸ் ஃபார்ம் ஏ சப் குரூப். ஓகே, அதுன்னு வந்துடும் இதில் A4ல். ஸோ அதே எல்லாமே சொல்லிடலாம், எல்லாம் ஜென்ரல் குரூப்பாக கூட ஏற்றாலே வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து நார்மல் சப் குரூப். ஸோ நம்ம நார்மல் சப் குரூப் வந்து நாளைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அது சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ பெட்டர் வி ஸ்டார்ட் டுமாரோ. ஓகே okay, now I stop the class. We will discuss normal subgroups in the